ஆமாம் சார். நீங்க படம் எடுக்கும்போது சுதி நாராயணன் இந்த கேரக்டர் யாரு? இப்போ சுதி நாராயண் நயன்தாரா அளவுக்கு போஸ்டர்ல வந்து ரங்கராஜ் ஆஷ் சுதி நாராயண் போடுறீங்க, ஏன் பிரில்லா போஸ்டர் போடுங்க, அந்த இவங்கள போட்டு வேண்டியது இல்லை சார், அதாவது இல்லை சார், நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணும்போது பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாங்களா அவங்க? இல்லை, அப்புறம் எப்படி அவங்க பேரை அதான் சார், அந்த செலக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் பெக்யூலரான கேரக்டர், அதான் வந்து ட்ரெய்லரோட கட் பண்ணிட மாட்டேன். அவங்க சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது, அவங்க பார்த்துருப்பீங்க, சிங்கிள் ஷாட் ஒன்று பார்த்துருப்பீங்க, 12 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு. அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் இருக்கீங்களா, சுருதி நாராயணன் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர். நான் அவங்கள இந்த சம்பவங்கள் இப்போ நடந்தது எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க நான் ஆடிஷன் வைக்கும்போது அப்படியே ஒரு மீன்காரியாக பண்ணால் புடவை எடுத்துகிட்டு வந்து மீன்காரியை நடித்து காட்டினாங்க. அவங்க அந்த பெர்ஃபார்ம் பார்த்து அடுத்து கொண்டு வரும்போது சிங்கிள் ஷாட்டில் அவங்க பட்ட கஷ்டம் அதை நான் லைவாக பார்த்துருக்குறேன். நான் அந்த வழி இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற ஒரு அவப்பெயரோ தப்பாக எடுத்துக்கிறாதீங்க சுருதி, அந்த அவப்பெயர் மாறணும். அவங்களும் ஒரு பொண்ணு தானே, தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாதுங்க, தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. ஒரு தவறு நடந்துருச்சுங்க, அந்த பொண்ணை வாழ விடுங்க, எல்லாருமே வாழட்டும். நல்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், அதனால தான் சுருதி நாராயணன் நான் போட்டேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருக்குமே படம் காட்டலை, உங்களுக்கு காட்டியாச்சு, உங்களுக்கு தெரியும் என்ன நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன். நீங்களே படம் ப்ரமோஷனுக்காக நடிக்காத பல பேர் வந்து படம் நல்லா இருக்குன்னு பேச வராங்க. சரிங்க சார், உங்கள் படத்தில் நீங்கள் சுருதி நாராயணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. சரிங்க சார், நல்லா நடிச்சிருக்காங்க. சரிங்க சார். அவங்களும் வரல, இந்த ஹீரோயினும் வரல. இல்லை சார், அவங்க ஷூட்டில் இருக்காங்க சார். அவங்க ஒன் டைம் வந்து வந்துட்டாங்க, கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் அவங்க ஷூட்டில் இருக்காங்க சார், அவங்க ஊட்டியில் ஷூட்டில் இருக்காங்க, அதனால் வர முடியும் சார். இல்லாட்டி எப்போ இருந்தாலும் இல்லை சார், ஒரு சார் இல்லை சார், இவங்க தான் சார் எனக்கு வந்து பயங்கரமான பெர்ஃபார்ம் கொடுத்தாங்க. எனக்கு நான் எப்படி சொல்றேன்னா அவங்களுக்கு நான் குறை சொல்ல. சரிங்க சார், இல்லை போட முடியலன்னு சார், ஒரு இதுக்காக சார் போட்டுருக்கோம் நம்ம. இல்லை சார், விளம்பரம் அப்படி கிடையாது சார். இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அதுக்காக நான் தான் என் பேரையே போடணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். இல்லை சார், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன். அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சார், அவங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நன்றி. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.